இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 28 கூடிய அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 25 முதல். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி செய்யும்படி ஏரோதும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். போதும் பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துல 25, 26ல சொல்லப்பட்டது வந்து 2ஆம் சங்கீதத்துல தாவீது சொன்ன வார்த்தைகள் தான் இங்க சொல்றான். 2ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாதிரி எப்படி புறஜாதிகளுக்கு வந்து ஜனங்கள் விடுதலைக்காரர்களை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமா அவர் அபிஷேகம் பண்ண விரோதமா எதுக்கு இந்த மாதிரி ஜாதிகள் எழுப்பி நிற்கிறாங்கன்னு சொல்லி சங்கீதம் 2ல சொல்லப்பட்டிருக்கும். அதை ஒரு மேற்கோள் காட்டுறாரு. லூக்கா என்ன செய்யறாரு எழுதும் போது அதை மேற்கோள் காட்டுறாரு. இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டும் போது அவங்க நிலைமை என்னன்னா, அப்போஸ்தலருடைய நிலைமை என்னன்னா, இப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வந்து பேதுரு யோவான் 2 பேரும் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சப்பானியை பாக்குறாங்க. அவனுக்கு விடுதலை கிடைக்குது. பேதுரு என்ன செய்யறான், அவன் கையை பிடிச்சி தூக்கி விடுறான். இப்போ அவன் சுகமாயிடலாம். இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க, பேதுரு யோவான் என்ன செய்யறாங்க, திட்டுறாங்க. இவங்க வந்து இயேசு நாமத்தை சொல்லக்கூடாதுன்றாங்க. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, பிரச்சனையா இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, 2ஆம் சங்கீதத்தை நினைச்சு பாக்குறாங்க. 2ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க புரியும். 2ஆம் சங்கீதத்துல ஜாதிகள் கொந்தளித்து சிந்திப்பானேன், விரோதமாகவும் எழுப்பி நின்று ஆலோசனை பண்ணி அறுத்து என்கிறார்கள். நகைப்பார், இகழுவார். அப்பொழுது அவர் கோபத்திலே அவரோடு பேசி உக்கிரத்திலே அவரை கலங்க பண்ணும்போது பாருங்க, இது 2ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றது. இது என்ன பண்றாங்க, நினைச்சு பாக்குறாங்க. எப்படி பாருங்க, இந்த சம்பவத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா என்ன பண்ணாங்க யூதர்கள், அப்புறம் புறஜாதிகள் ரோமர்கள், அப்புறம் யாரு என்ன சரி யூதர் ஏரோது பிலாத்து என்ன செஞ்சாங்க, எழுப்பி நின்னாங்க இல்லையா. அதெல்லாம் இவங்க நினைச்சு பாக்குறாங்க. அவங்க 2ஆம் சங்கீதத்துல சொன்ன மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா எல்லாம் எழுப்புனாங்க, இப்ப எங்களுக்கு விரோதமா எழுப்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க. இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 26, 27 பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் என்னது எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவனுடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உரைச்சி இல்லையா, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவுக்கு விரோதமா பெய்யாக கூட்டம் கூடினார்கள். கவனிச்சீங்களா, இவங்க வந்து கூட்டம் கூடியதான் கூடினாங்களாம். ஏரோது பொந்தி பிலாத்துல ஏன் கூடினாங்களாம், எல்லாருமே ஏரோதா இருக்கட்டும், பிலாத்தா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், புறஜாதியா இருக்கட்டும், எல்லாரும் இயேசுவுக்கு விரோதம் எழுப்பினாங்க. இயேசு வந்து என்ன செஞ்சாங்க, குற்றம் சாட்டினாங்க, அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க, அவரை கொலை செஞ்சாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் செஞ்சாங்களா தெரியுமா, இவங்கெல்லாம் பிலாத்து ஏரோது ஏன் செஞ்சாங்களாம், தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தேவனுடைய ஆலோசனையும் என்ன, உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடினாங்க. அந்த ஆலோசனையை வந்து நீர் செய்யறதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடினாங்க. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு வந்து அந்த கேடு அடைந்தார், இயேசு அவரை பார்க்கும்போது காணத்துக்கு ரூபம் இல்லாத சிலுவை பாடுகளை பழைய ஏற்பாடுல சொல்லியாச்சு. இயேசு சிலுவையில மரிப்பார், எல்லாமே பழைய ஏற்பாடுல சொன்னதுதான். அதெல்லாம் செய்யறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, கூட்டம் கூடுறாங்க. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்க, இயேசு வந்து கொலை பண்ணிட்டா காரியம் முடிஞ்சுது, இயேசுவை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சுதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா பாருங்க, இயேசுவை இவங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே இவங்க கொலை பண்ணுவாங்கன்றது தேவனுக்கு தெரியும்.
சரியா? அப்ப தேவனுடைய அந்த தீர்மானம், அவரும் அதை தான் விரும்புறாரு. இயேசு மரிக்கணும் தேவன் விரும்புறாரு. ஏன்? இயேசு மரிச்சாதான் நாம ரட்சிக்கப்படுவோம், இந்த பூமியில் உள்ள மக்கள் ஜனம் ரட்சிக்கப்படும். அப்ப இயேசு என்ன செய்யணும்? மரிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அந்த கரமும் ஆலோசனையும் அவருடைய தீர்மானம் இருக்கு இல்லையா, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படிதான் ஜாதிகள், இஸ்ரவேலர்கள், ஏரோது, பிலாத்துலாம் கூட்டம் கூடுறாங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவங்க கூட்டம் கூடி இயேசுவை கொலை பண்ணாங்க, சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா, கொலை பண்ணாங்க. நடந்தது என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தாரு. இயேசு பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்தாரு. இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்புனாரு. இயேசு சபையை ஸ்தாபித்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த சபையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இன்னும் மீண்டும் வரப்போறாரு. நான் என்ன சொல்றேன், தேவனுடைய கரமும் ஆலோசனையும் தீர்மானித்ததை யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பாரு, வீணா என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா என்ன சிந்திச்சாலும் ஏதாவது அவங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? இயேசு தடை பண்ண முடிஞ்சதா? தேவனுடைய ஆலோசனை தடுக்க முடிஞ்சதா? தேவனுடைய ஆலோசனை என்ன செய்யறாங்க? தடுக்கலங்க. சொல்ல போனா தேவனுடைய ஆலோசனை ஏற்ற மாதிரி தான் அவங்க செஞ்சாங்க. ஒரு விதத்துல பார்த்தா அவங்க என்ன பண்ண முடியல, அவங்களால அதை தடுக்கலாம் முடியல. ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போலதான் இவங்க சொல்றாங்க பாருங்க. இப்ப நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 29 முதல் வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவனின் கவனித்து செய்து போதும். இப்ப பாருங்க, இப்ப கூட இவங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி இருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? இதை கவனிங்க. இதை கவனித்து என்ன செய்யுங்க? எங்களுக்கு தைரியம் தாங்க, இயேசு நாமத்தில் அடையாளங்கள் அற்புதம் நடக்க செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஏசப்பாவுக்கு விரோதமா கூட்டம் கூட்டாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. ஏசப்பாவுக்கு விரோதமா கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்லி தாவீது சொன்னால, அதையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப தாவீது சொன்ன மாதிரியே இயேசு கிறிஸ்து விரோதமா கூட்டம் கூடினாங்க. அப்படி கூட்டம் கூடினா கூட தேவனுடைய கரமும் ஆலோசனையும் என்ன நினைச்சதோ அதை அவங்களால தடுக்க முடியல. ஹல்லேலூயா. அதே மாதிரி இப்ப கூட அதை சொல்ல, இப்ப கூட்டம் கூடுறாங்க. சரி, கூட்டம் கூட என்ன நடந்துச்சு? நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல பேதுரு, யோவான் எங்க போவாங்க? தேவாலயத்துக்கு போவாங்க. அப்படிதானே? இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க யூதர்கள் போகக்கூடிய தேவாலயத்துல தான் போனாங்க. யூதரோட தான் இருந்தாங்க. யூதர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள. இவங்க பாருங்க, இந்த பிரவிச்ச பாணி ஒருத்தர் சுகமானா இல்லையா, அதுக்கு பிறகுதான் சபை என்ன செய்யும்? பெருசா 5000 பேர் வருவாங்க. இன்னும் அநேக திரளான ஜனங்கள் வருவாங்க. சபை என்ன செய்யும்? பலுகி பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சபை என்ன செய்யுங்க? எல்லா இடங்களும் போக ஆரம்பிப்பாங்க. சபையில் பெருக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட, அதாவது இவங்க பயமுறுத்தினாங்க இல்லையா, இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் முன்னாடி இருந்ததை விட சபை வளர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க பயமுறுத்துறீங்க, அவ்வளவுதான், நீங்க எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா, தேவனால் அபிஷேகம் பெற்றவா இருந்தா, உங்களுக்கு விரோதமா ஜனங்கள் கூட்டம் கூடுனா அது அவங்க வீணா கூடுற கூட்டம் தான். ஹல்லேலூயா. விருதா, அவங்க சிந்தனை எல்லாம் விருதாவான சிந்தனை தான். இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, நமக்காக தேவன் முன் குறித்ததை அவர் செய்வாரு, அவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார் இல்லையா. நம்ம தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய கரமும் எதை முன்குறிச்சதோ அது நிச்சயமா நடக்கும். அப்படி நமக்கு வேண்டி முன்குறிச்சதுனால நமக்கு விரோதமா ஜாதிகளோ என்னது அங்க என்னது வாசிக்கிறோம்? அதிகாரமும் இல்ல. அங்க பிலாத்துவாலையும் ஏரோதுவாலையும் இஸ்ரவேலாலையும் புறஜாதியாலையும் இயேசு கிறிஸ்து விரோதமா எழுப்பி அவரை ஒண்ணும் பண்ண முடியல. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம், இவங்க விரோதம் எழுப்புனாங்க, பயமுறுத்துனாங்க. ஆனா என்னாச்சு? அவங்க ஜெபம் பண்ண இடம் அசைந்ததுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுருவை கொண்டு சிறைச்சாலையில போட்டா அவர் வெளியில வந்து நிக்கிறாரு. கதவு பத்திரமா தான் பூட்டி இருக்குது. ஹல்லேலூயா. ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பேதுருவே சொன்ன பேதுரு என்ன சொல்லிதான்? நாங்க பேசாம இருக்க கூடாது சொல்லுவோம் இல்லையா, நாங்க பேசாம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படிதானே? நாங்க என்ன செய்வோம்? நாங்க பேசுவோம். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு பிறகு ஏதாவது தடை வந்துச்சா? இப்ப இவங்க பயமுறுத்தினாங்கல்ல, அப்போஸ்தலர் பயமுறுத்தினாங்கல்ல, பயமுறுத்தினதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்போஸ்தலருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க இன்னும் தான் டெவலப் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நான் சொல்லுவேங்க, உங்க வாழ்க்கையில எந்த சம்பவமா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஒரு சம்பவம் செய்தாலும், இப்ப நீங்க சபைக்கு வந்துருக்கீங்க, ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க வந்தது யாருக்கா பிடிக்கல,
உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்கல, வீட்டுல யாருக்கும் பிடிக்கல வச்சுங்க. இப்ப நீங்க சபைக்கு வந்தது என்ன காரியம்? வசனம் சொல்லுது, தேவனுடைய கரமும் ஆலோசனையும் நினைச்சதுனால நீங்க வந்தீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு விரோதமா உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய நண்பர்கள் மத்தியில, இல்ல உங்களுடைய சரௌண்ட்ல உங்களுக்கு விரோதம் எழும்புறாங்க வச்சுங்களேன், நீங்க என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? ஜஸ்ட் ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ கூட பிறந்தவன் இப்படி பண்றானே, கொண்டாட்டி இப்படி பண்றாளே, விஷயம் பண்றானே அப்படி சொல்லுவீங்களா? அல்லது இப்படி சொல்லுவீங்களா? தேவரே பயமுறுத்தலை கவனித்து அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீங்க போட்டுருங்க, ஜாதியில் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஆண்டவர் அவங்கள பார்த்து நகைப்பார். யாரை பார்த்து நகைப்பாராம்? தம்முடைய ஜனத்துக்கு விரோதமா யாராவது வந்தா அவங்களை பார்த்து அவர் சிரிப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வந்தாங்க. யாரு? சனகரிப் ராஜா வந்தாரு. சீயோன் குமாரத்தி உன்னை இகழுகிறாள். ஹல்லேலூயா. இப்ப தேவன் என்ன செய்யல? ஐயோ என்ன பண்றலாம் யோசிக்கலங்க. அங்க ஒரு தூதன் அனுப்புனாரு. 1,80,000 என்ன செஞ்சாங்க? காலியானாங்க. சனகரிப் செத்த முகமா திரும்பி போன வாசிக்கிறோம். நான் சொல்லுவேன், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உனக்கு விரோதமா எழும்புகிறாங்க இல்லையா, உனக்கு விரோதமா எழும்புறாங்க இல்லையா, அதை குறிச்சு என்ன நினைக்கணும்? விருதா. ஹல்லேலூயா. 2 சாட்சி இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா எழும்புனாங்க, ஒன்னும் ஆகல. அப்போஸ்தலர்கள் எழும்புனாங்க, ஒன்னும் ஆகல. எனக்கு விரோதமா எழும்பினாலும் ஒன்னும் ஆகல. சொல்ல போனா ஒன்னு ஆகும், டெவலப் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? அதுக்கு முன்னாடி இயேசு ஒரு சாதாரண தச்சனுடைய குமாரனா, ஒரு அந்த சாதாரண ஒரு யோசிப்பின் குமாரனா, சாதாரண ஒரு அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு ஒரு அந்த 200 கிலோமீட்டருக்குள்ள ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் ஏசப்பா. அவருடைய சிலுவையில் அடைஞ்ச பிறகு உலகமும் ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? அப்போஸ்தலர் அப்படிதான். அப்போஸ்தலர் சாலமோன் மண்டபத்தில் இருந்தாங்க. அங்கேயே சுத்தி எருசலேமை சுத்தி வந்தாங்க. அவங்க கூட தேவாலயத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? வீடுகள் தோறும் சபைகள் வந்தது. ஹல்லேலூயா. சபை உலகம் முழுசும் போயிடுச்சு. இன்னைக்கும் சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவன் வசனம் பாருங்க, 2ஆம் சங்கீதம் சொல்லுது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஏன் விருதா காரியத்தை சிந்திக்கிறீங்க? அந்த வசனம் வாசிக்கிறீங்க. அப்போஸ்தலர் சங்கீதம் 2:1 முதல் வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்தது, விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிற்கு செய்வாராம், நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். பேசி கலங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து விரோதமா பேசினாங்க. நடந்தது என்ன? கிபி 70 எருசலேம் தேவாலயம் தீக்கு இறைக்கப்பட்டுச்சு. எருசலேம்ல கிபி 70 நிறைய ஜனங்கள் செத்து போனாங்க. யானை வச்சுலாம் மிதிச்சு சாவடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ரத்தப்படி எங்க மேல பிள்ளைகள் மேல சொன்னாங்க இல்லையா. சோ அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மறிச்சு போனாங்க. இயேசு கிறிஸ்து விரோதமா எழும்பினவங்க ஆசீர்வதிக்கப்படல. சபை சரித்திரம் சொல்லுது, அப்போஸ்தலர் விரோதமா எழும்பினவங்க எல்லாம் நல்லாவே சாவலன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, நீங்க ஒரு காரியம் மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேலை செய்றீங்க, ஒரு ஒர்க் பண்றீங்க, ஏதோ ஒரு வேலை செய்றீங்க. அது என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை செய்றீங்க. பாவ வேலை செய்யக்கூடாது. என்ன, நம்ம பீடி சீரெல்லாம் வைக்க முடியாது, கஞ்சா கோயில் வைக்க கூடாது, கஞ்சா உலகத்தானே வைக்க கூடாது, அரசாங்கம் தடை பண்றீங்க. நம்ம பாவமான காரியம் பண்ண கூடாது. சரியா? நலமான வேலை செய்யலாம், நல்லமான வேலை செய்யலாம். நான் வேலை செய்யறோம், நான் என்ன சிந்தையில வேலை செய்யணும்? இது கர்த்தருடைய ஆலோசனையும் தீர்மானம் எனது வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலோசனையும் தீர்மானம் இந்த வேலை செய்யுதுன்னா விரோதமா எழுப்புறவங்க என்ன ஆவாங்க? விரோதமா எழுப்புறது விருதா. ஹல்லேலூயா. அவங்க ஆலோசனை பண்ணலாம், ஆனா இயேசு உயிர்த்தெழுதலை என்ன செய்ய முடியாதுங்க, அவங்க பிடிக்க முடியாது. இயேசு 1.5 டன் அந்த கல்லு, இயேசு மூடிச்சு இந்த கல்லு. இயேசு என்ன பண்ணாரு? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலர் காலத்துல பாருங்க, அப்போஸ்தலர்கள் நிறைய என்ன செஞ்சாங்க? அற்புதம் செஞ்சாங்க. இவங்க தடுக்க முடிஞ்சதா? தடுக்கவே முடியல. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில குடும்ப விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், உங்களுடைய சபை விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எந்த எதிர்ப்பு வந்தா கூட நீங்க என்ன சிந்திக்கணும்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஹல்லேலூயா. அது விருதா காரியம். சோ நம்ம அதை பத்தி என்ன செய்ய வேண்டிய, உரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம் என்ன பண்ணோம்? கர்த்தாவை தைரியப்படுத்தும் என்ன செய்யுங்க? அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்க பண்ணுங்க. இப்ப அற்புதங்களும் அடையாளம் நடக்க ஆரம்பிக்குது. புரியுதா? இப்ப ஒரு அற்புதம் நடந்துச்சு,
ஏற்கனவே அது ஒண்ணுக்குதான் பிரச்சனை பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? எங்க கைகளால் அற்புதங்களும் அடையாளம் நடக்க பண்ணுங்க, வியாதியை சுகமாக்க பண்ணுங்க, தைரியம் வசதி சொல்ல வைங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நடந்தது என்ன? பேதுரு நடந்து போனா வியாதி குணமாகுது, திரளப்பட்டு வியாதி குணமாகுது. அல்லேலூயா. நடந்துச்சு நடக்கலையா? அற்புதங்கள் நிறைய நடந்துச்சு. பைபிள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் கைகளால நிறைய அற்புதத்தை தேவன் நடப்பித்தார். ஏன் நடப்பிச்சா தெரியுமா? அவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு பயந்ததுனால நடப்பிக்கல, பயப்படாம நடப்பிச்சாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமா எந்த காரியம் எழும்பினாலும், யார் எழும்பினாலும் என்ன புரிஞ்சுக்கணும்? இது நான் செய்யற காரியம் அல்ல. நான் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் ஏசப்பா என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாரு, ரத்தத்தால வாங்கிட்டாரு. இப்ப நான் அவருக்கு சொந்தம், என்னுடைய எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். சோ எனக்கு என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமா, கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமா தான் நடக்குது. அல்லேலூயா. ஏங்க, கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமா யாராவது பண்ண முடியுமா? சொல்லுங்க. நீங்க வேலை செய்றீங்க, அந்த வேலை என்ன நினைக்கிறீங்க? இது கர்த்தருடைய ஆலோசனை என் வேலை மேல இருக்கு, கர்த்தருடைய கரம் என் வேலை மேல இருக்கு, கர்த்தருடைய கரம் எனக்கு இந்த வேலையை கொடுத்துச்சு நினைச்சா உங்க வேலைக்கு வரும்போது யாராவது கிரியை செய்ய முடியுமா? கிரியை செய்ய முடியுமா? சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவங்க நீங்க சிந்திக்கணும். வேஸ்ட். என்ன பண்றாங்க? விருதாவது மீட்டிங் போட்டு பேசிக்கிறாங்க, அவங்க ஆலோசனை பண்றாங்க, அப்புறம் பேசுறாங்களாம், எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. எதுவுமே பண்ண முடியல. வசனம் சொல்லுது, அவங்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? அவங்கள வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 21ல நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இல்லையா? முதல்ல அப்படிதான் விட்டாங்க, அதுக்கப்புறம் பயமுறுத்துறாங்க. இல்லையா? என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் பண்ண முடியல. ஏதாவது நடந்துச்சா சொல்லுங்க. நீங்க அப்போஸ்தலர் படிச்சு பாருங்க. சீசருக்கு விரோதமா, அப்போஸ்தலருக்கு விரோதமா அவங்க எழுதுனாங்க. யாராவது ஏதாவது சாதிச்சாங்களா? ஒன்னும் சாதிக்க முடியல. அல்லேலூயா. தீனாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி எபேசுல சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க எபேசு சபை வந்தது. அல்லேலூயா. பிலிப்பு சபை நிறுவப்படுது. அப்ப சபை என்ன செய்யுங்க? கோட்டையில அங்க என்னது தீனாள் என்கிற ஒரு சிலை வானத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. தீனாலே பெரியவள் சொன்னாங்க. அங்க பவுல் போனதுக்கு அப்புறம் பைபிள் சொல்லுது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொன்னாங்க. அப்படின்னா பவுலுக்கு இங்க ஸ்தாபிச்சான். அப்ப நான் சொல்லுவேங்க, உங்களுக்கு விரோதமா யாரு கலகம் பண்ணாலும் சரி, நீங்க என்ன செய்ய தேவையில்ல, நீங்க பயப்பட தேவையில்லைங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க பயமுறுத்தல கொஞ்சம் நீங்க கவனிங்க. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒருத்தர் ரொம்ப வால் பண்ணா, சார் கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் கவனிச்சா போதும். என்னது நான் சொல்லப்படுது, தப்பா சொல்லுங்க. தேவன் என்ன சொல்றாரு? நீ கொஞ்சம் கவனித்து, ஹல்லேலூயா, என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கவனித்து, தேவனுடைய பயமுறுத்தலை கவனித்து. நல்ல பசங்க படிக்கலாம் வார்த்தை என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? அது மாதிரி ஏசப்பா என்ன செய்வாரு? உனக்கு விரோதம் எழுப்புறவங்கள கவனிப்பாரு. ஹல்லேலூயா. கவனிப்பாரா? கவனிக்க மாட்டாரா? அவர் கவனிப்பார். நல்லா கவனிங்க. பெரிய மூளை 2 சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 27 பாருங்க. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவள் யாவையும் செய்யும்படி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யாராவது எதிரா வந்தாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் ஆண்டவர் ஏதோ எனக்கு செய்ய போறாரு, அதை சீக்கிரம் அவர் செய்யறதுக்கு வேண்டி வந்திருக்காங்க. ஏரோது பிலாத்தியா வந்தாங்க, ஏசப்பாவுக்கு வேண்டி நல்லது செய்ய வந்தாங்க. ஒரு விதத்துல பார்த்தா அவங்க சிறுவில் அடைஞ்சாங்க, அதான் திட்டமா இருந்தது ஆல்ரெடி இல்லையா? அவங்க மட்டும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம ரட்சிப்பை கிடைச்சிருக்காரு. இயேசு நல்லவர் விட்டு இருந்தா நமக்கு ரட்சிப்பை கிடைச்சிருக்காரு. வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலோசனையும் கரமும் என்ன தீர்மானிச்சதை செய்யும்படிதான் அவங்க கூட்டம் கொண்டானா. சோ இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவா இல்லையா? முதல்ல ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க சேவ் ஆயிட்டீங்களா? தேவனுக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் நம்புறீங்களா? அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப இயேசு யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தினே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுட்டீங்க. அல்லேலூயா. 1 யோவான் 5:1 சொல்லுது. என்னது? வாசித்து பாருங்க. 1 யோவான் 1:5 வாசித்து பாருங்க. தேவனால் பிறப்பதால் உலகத்தை நிச்சயமா ஜெயிக்குமா? உன்னுடைய விசுவாசி உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன் வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு பைபிள் சொல்லுது, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவமே தேவனுடைய ஆலோசனையும் காரணமும் நிர்ணயம் பண்ணதான். அல்லேலூயா. நீங்க தைரியமா சொல்லணும், என் குடும்பம் தேவனுடைய ஆலோசனைப்படிதான் நடக்குது, என்னுடைய வேலை தேவனுடைய ஆலோசனைப்படி அவருடைய கரம் தான் எனக்கு கொடுத்துச்சு. அல்லேலூயா. அப்பா எந்த விஷயமும் உங்க பிள்ளைகள் தேவனுடைய கரம் எனக்கு தந்தது, தேவனுடைய ஆலோசனை எனக்கு தந்தது. சோ இதுக்கு என்ன செய்ய முடியாது. யார் எழும்பினாலும் கூட்டம் கூடினாலும் என்னது
வசனங்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவாராம், நகைப்பாராம், சிரிப்பாராம். நமக்கு ரொம்ப என்னது ஏங்க நான் சொல்லுவாங்க, நம்ம வானத்தையும் பூமியையும் படைச்ச ஒரு தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க யாராம்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கு. ராஜா தேவ இயேசுப்பா ராஜா இல்லையா? அவருடைய பிள்ளைகள் நாம கவனிங்க. இப்போ நமக்கு விரோதமா தேவன் நம்ம அப்பா எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்மளெல்லாம் அவர் என்ன செய்யாரு? எல்லா ஆலோசனையும் கொடுத்து நடத்தி இருக்கிறாரு. இப்ப நமக்கு கூட்டம் கொண்டா தேவன் யாரு சொல்லுங்க? தேவன் யாரு? எங்க எகிப்துல இருந்து பார்வோன் 600 பிரதான ரதத்துல வரான். தேவன் அந்த வண்டியை பார்த்தாராம், அந்த வீலை பார்த்தாராம், ரதத்தை பார்த்தாராம், ரதத்துல வீல் கலந்துச்சான். அல்லேலூயா. அவங்களுக்கு வருத்தம் ரதத்தை வருத்தத்தோட நடத்தி கீழே கடல்ல முங்கி செத்தே போயிட்டாங்க. எல்லாம் ஒருத்தரும் தப்பு கண்டு ஒரு பார்வைக்கு. அல்லேலூயா. புரியுதா? ஒரு பார்வை. அல்லேலூயா. தேவனுடைய பார்த்தார் தானே? பார்த்தாரா பார்வையா? அவர் பார்த்து. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அப்ப தேவன் நமக்கு தெரியும். மரிச்ச லாசர் வெளில வானா அவன் வரான், வெளியே வரான். அல்லேலூயா. ஒருத்தனா தீர்க்கதரிசி கையில் ஒரு ராஜா நீட்டான், அப்படி கை அப்படி நிக்குது, மறக்க முடியல. தேவன் எல்லாம் செய்வாரு. அப்ப இது நம்ம அப்பா, அவர் ஜீவன் நமக்குள்ள இருக்குன்னா, நீ தான் தேவ பிள்ளை. உனக்கு விரோதமா குடும்பத்துல கூடுறாங்க வச்சுங்களேன், குடும்பத்திலே வேலை இருக்க கூடாங்க. தேவன் என்ன பாரு? சிரிப்பாரு. யாரை பார்த்து? அவளுக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? வேஸ்ட், விருதாவா கூடுறாங்க, விருதாவா ஆலோசனை, அவங்க இப்படி பேசுறாங்களே என்ன பண்ண கூடாது? விருதாவா பேசக்கூடாது. இல்லையா? நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசினேன் சமீபத்துல. 2 பேர் எழும்பி நின்றாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வசனம் எனக்கு கொடுத்தாரு. ஜாதிகள் எழும்பி நின்று, ஹல்லேலூயா, எழும்பி நின்று ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பாங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு மீட்டிங்ல 2 மணி நேரம் அதிகாலையில ஜெபம் பண்ணாங்கன்னா பாஸ்டே இல்லைன்னு. ஹல்லேலூயா. அதுக்கு 2 பேரு சண்டைக்கு வந்தாங்க கூட. எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அதிகாலை எழும்பி 2 பேர் பிரேயர் பண்ணலாம் வேண்டியதான், அவன் பாஸ்ட் இல்லை. ஹல்லேலூயா. அது பிரச்சனை ஆயிடுச்சு சைபத்துல மீட்டிங்ல. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னுடைய எந்த காரியமே தேவனுடைய ஆலோசனையும் கரமும் தீர்மானம் தான் எனக்கு செய்து. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு விரோதமா ஜாதிகளோ, அது ஏரோதோ, அது பிலாத்தோ, அல்லது இஸ்ரவேலனோ, புறஜாதியோ யாரோ இருக்கணும். ஹல்லேலூயா. எழுப்பினா அது விருதா. ஹல்லேலூயா. அது சொல்லுங்க, அது விருதா. அதை பத்தி என்ன கிடையாது. ஐ டோன்ட் கேர். நமக்கு கவலை கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன எப்பவுமே, நான் யாரு? நான் தேவ பிள்ளை. நான் தேவனுடைய ஆலோசனைப்படியும் அவருடைய கரத்தின்படி தான் நான் நடத்தப்படுறேன். நிஜமே சொல்றேன் தெரியுமா? அவர் கரம் என்னோடு இருந்தபடியால் நான் சேவரை கேட்க வெட்கப்பட்டேன். இல்லையா? எஸ்ரா நிஜமே புஸ்தகம் படிச்சு பாருங்க. அந்த கரம் எனக்கு நன்மைக்கு எதுவா இருந்தது. அப்போ நீங்க உங்க குடும்பமா வச்சுங்க, பிள்ளையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், என்ன நீ ரோட்ல போய் நின்னா கூட சொல்லுவோம், நான் அவருடைய கையை விட்டு ரோட்ல விட்டுருக்கு. ஹல்லேலூயா. நீ நினைக்கணும், அவருடைய ஆலோசனை தான் இன்னைக்கு நாங்க நிக்கிறேன், மார்க்கெட்ல நிக்கிறேன். அவர் ஆலோசனை இப்ப மார்க்கெட் நான் சீக்கிரம் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு விரோதமா யார் உன்னை பரியாசம் பண்ணாலும், அல்லது உன்னை விரோதம் எழுப்பினாலும், ஆலோசனை பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா போதும். தேவனே கவனித்து அவங்களுக்கு பயமுறுத்தல் தான் பண்றாங்க. ஒண்ணு பயமுறுத்தல், அப்படி சின்ன பிள்ளைகளை பயமுறுத்தணும், அது சும்மா அது வருது, சும்மா அப்படி கேம் விளையாடுறது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு முன்குறிச்சாருன்னா செய்வாருங்கிறத குறித்து 2 சாட்சிப்பட்டு வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் நீங்க வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, இந்த தேசத்துல என்ன பண்ணி நீ குடியிருக்கணும், நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அவன் கேரார் அப்படின்ற இடத்துல இருந்தான். அதுதானே எங்க குடியிருந்தான்? கேரார்ல குடியிருந்தான். அவன் குடியிருக்கும் போது அவன் மனைவி என்ன செய்வான்? அபிமெலேக்கு ராஜா தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நைட்டு தேவன் சொல்லி செத்துருவாரு. அப்புறம் விடுவான். வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஊற்று தோணுனா அதை மூடுறாங்க. அவனை வாழ விட மாட்டேன்னுவாங்க. யாரு? அபிமெலேக்கு கூட உள்ளவங்களும் அவனை தொத்தி விடுவாங்க. இவன் எங்க கிணறு வெட்டினாலும் தண்ணி வந்துடும், எங்க துறவு தோணுனாலும் தண்ணி வந்துடும். யாரு? ஈசாக்கு. ஏன் தண்ணி தோன்ற இடத்துல ஏன் தண்ணி வருது? வசனம் என்னது?
என்ன வசனம்? இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவன் எங்க போய் துறை தோண்டினாலும் தண்ணி வருது. அவங்களுக்கு பொறாம வந்து அந்த அதிகாரத்தை நீங்க வாங்க, 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாங்க. அங்க வந்தீங்கன்னா நீங்க வாசிங்க 26ல 12 வாசிங்க. விதை விதைத்தான், ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சனால கிடையாது, ஓகேவா? அந்த வருஷம் நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அதனால கிடையாது. வாசிங்க. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் பாருங்க, கொஞ்சம் முன்னாடி என்ன தெரியுமா? 26:1 வாசி. 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும், கவனிங்க. அப்ப என்னது? இவனுக்கு பஞ்சம் வந்துருச்சுங்க. பஞ்சத்துல இருக்கான். பஞ்சத்துல எகிப்து போயிடலாமா நினைக்கிற மாதிரி இருக்கான் இல்லையா? எகிப்துல தான் ரிலீஸ் பண்ண சொன்னார் இல்லையா? எங்க போனோம்ன்றான்? எகிப்து போனோம்ன்றான். எகிப்துக்கு வந்து பின்னாடி போவாங்க, அது ஒரு விஷயம், போயிட்டு ரிலீஸ் ஆவாங்க. எகிப்துல வந்து என்னது? தேவனுக்கு ஆராதனை கிடையாது, தேவனை அறியாத ஜனங்கள். அங்க நீ போக வேணாம், நீ இங்க வாசம் பண்ணு, இங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற. ஹல்லேலூயா. இப்ப தேசத்துல பஞ்சம், ஆனா நம்ம ஆளை கர்த்தர் செய்யறாரு. வசனங்கிறது கர்த்தரை ஆசீர்வதித்ததினால், அந்த வருஷத்துல மழை பெஞ்சனால கிடையாது, அந்த வருஷத்துல ஏன் அந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவனுக்கு அபிமெலேக்குக்கு எல்லாம் பொறாம வந்துருச்சு. எங்க வீட்டு போயிடுவாங்க வாசிங்க. அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊர் போவான். 15 26 15 அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி இங்க பாருங்க, ஈசாக்கு மேல பொறாம வந்ததுனால என்ன பண்ணாங்க? ஈசா கூட துறவு மட்டும் மூடல, அவங்க அப்பே மனம் துறவு மூடுறாங்க. பொறாம. அடுத்து வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். அப்பொழுது ஈசாக்கு அபிரமிட்டு புறப்பட்டு கேராரின் ஒரு பள்ளத்தாக்குல கூடாரம் போடுறான். அதுக்கப்புறம் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். அவனுடைய சுபாவத்தை பாத்தீங்களா? அவங்க அப்பா என்ன பெயர் வச்சு அதே மாதிரி செய்வான். மறுபடியும் தூர்த்து என்ன செய்யலாம்? சரி பண்ணி பேர் வேர்த்து வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அவன் அவங்க அப்பா துறவெல்லாம் மறுபடியும் தோன்றான், தோண்டி பேர் வைக்கிறான். அடுத்து வாசிங்க. அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அதுக்கப்புறம் வேற இடத்துல நிறுத்திறாங்க. வாசிங்க. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி இவங்க வந்து அவங்க அப்பா உள்ளதை மூடிட்டாங்க, ஒரு பள்ளத்தாக்குல போய் தோண்டினாங்க, அது எங்களுக்குன்றாங்க. அப்புறம் ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பாருங்க, இப்போ 22ஆம் வசனம் வரும்போது என்ன செய்வான்? வேற ஊருக்கு போயிடுவான், பக்கத்து ஊருக்கு போயிடுவான், பேர் சபான்ற வேற ஊருக்கு போயிடுவான். அங்க போயிட்டு துறை வெட்டுவான், அதுக்கு வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவான்? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கின சொல்லி செய்வான், ரெகபோத்துன்னு பேர் வைப்பான். கவனிங்க, நீங்க தொடர்ந்து ஈசா குஷி பைபிள் படிச்சு பாருங்க. ஈசாக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் போய் துறவு தோணுனா தண்ணி வருது, அதானே? தண்ணி வருதா இல்லையா? தண்ணி வருது. அவன் பள்ளத்தாக்குல வெட்டினாலும் எங்க வெட்டினாலும் தண்ணி வருது. எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இவன் அந்த ஊரை விட்டே போயிடான். இந்த கேடார்ன்ற ஊர்ல தான் உனக்கு பிரச்சனை, பக்கத்து ஊர் போயிடான். அந்த தேசத்தை விட்டு போல, அந்த தேசத்துல குடியிருக்கிறான், அந்த தேசத்துல வேற ஊருக்கு போறான். அங்க போய் விட்டுறான். அங்க யாரும் சண்டைக்கு வரல, அவங்க ஊர்ல தான் சண்டைக்கு வரல. அப்ப அந்த இடத்த என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கப்படுறான். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அவங்க திரும்பி வருவாங்க. பாருங்க, ஆதியா 26ஆம் அதிகாரம் இங்க பாருங்க, 27 பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்கள் 26ல இருந்து அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து
என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். போதும். அவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமா கர்த்தர் கூட இருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டது அது காரணம் இல்ல, நேச்சுரல் இல்ல, அது தேவனுடைய கிரியை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவ பாருங்க, தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய கரமும் நம்மோட இருக்கின்ற விசுவாசம் நமக்கு இருந்தா ஜாதிகள் எழுப்பி கொந்தளிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இவனுக்கு நல்ல அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டு அங்க போய் நல்ல இன்னும் நல்லாயிட்டான். அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க? நிச்சயமாய். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களை ஒண்ணும் பண்ணிடாதன்னு அவங்க என்ன பண்ணாங்க? இவ்வளவு ஒப்பந்தம் பண்ணாங்க. இவனே பிழைக்க போனாங்க. யார்? ஈசாக்கு. அந்த மாதிரி உள்ளவன் தான் இல்லையா? இவன் இந்த ஊர்ல நிறுவனா அங்க போயிருக்கான். அவன்கிட்ட சொல்றாங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் உங்களை வந்து சண்டை அடிச்சு அனுப்பல, சமாதானம் அனுப்பல, துரத்துனாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க சமாதானம் அனுப்புன மாதிரி நீங்களும் என்ன சமாதானமா இருந்துடுவோம், சண்டை போட்டுக்க வேணாம் சொல்லி கெஞ்சுறாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வசனம் சொல்றது, அவர் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யபடிதான் அபிமெலேக்கும் அவர் கூட்டத்தாரும் கூட்டம் கூடினாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியவர். இப்படி கிளப்பிட்டா நம்மளால என்ன செய்வான்? சிலரை வந்து விரோதம் வந்தா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்குன்னே ஆண்டவர் பண்ணுவாரு, எழுப்பி விடுவாரு. புரியுதா? இப்போ இவன் வந்து என்ன செய்யல, இவருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, நீ இந்த தேசத்துல கூடிய உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இவங்க எழுப்பி விடு. அவன் வந்து அபிமெலேக்கு வந்து எழுப்பணும்னே நம்மளால என்ன செய்யல, பயந்துலாம் போல, எகிப்துலாம் போல, அவன் பக்கத்தூர் போறாங்க, பேச போறான், அங்க போயிட்டு இன்னும் ஆசீர்வதிக்கப்படுறான். அவங்க திரும்பி வந்து என்ன செய்யறாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படிதானே? 29ஆம் வசனத்துல கடைசியில சொல்லப்பட்டு பாருங்க, வந்தோம், நீ கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்படியே என்ன செய்யறாங்க? ஒரு ஐஸ் வச்சு பேசுறாங்க, நீ கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்போ ஈசாக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க? ஏன் ஆசீர்வதிச்சாரு? ஈசாக்கு மட்டும் இல்லைங்க, உங்களையும் நான் சொல்லுவேன். ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? என்ன விசுவாசம் நமக்கு இருக்கணும்? தேவனுடைய ஆலோசனையும் கரமும் என்னோடு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எதிர்ப்பு வந்துச்சுன்னு விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா? புரியலையா? நமக்கு விரோதம் திரும்பிட்டானா நாசமா போன நம்ம நினைக்கூடாதுங்க. புரியுதா இல்லையா? நமக்கு விரோதம் யாராவது என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு ஏதோ செய்யற நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வேகமா இன்னொரு சாட்சி பாருங்க. யாக்கோபை குறிச்சு பாருங்க. ஈசாவுடைய பிள்ளை யாக்கோபு இருக்காங்க இல்லையா? யாக்கோபு குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல நீ வாங்க, 32:12 பாசியம். தேவரீரோ, நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. போதும். பாருங்க, இப்போ இவன் என்ன பண்ண போறான்? ஏசாவை பார்க்க போறான். ஏசாவை பார்க்க போகும்போது ஏசாவை 4 பேரை கூப்பிட்டு வரான். இவன் ஏசா வந்து இவன் மேல கோபத்துல இருக்கான். யார் மேல? யாக்கோபு மேல கோபத்துல இருக்கான். அப்ப தன்னை கொன்னு போடுவான்னு பயந்துட்டு இருக்கான். ஆனா கொன்னு போடுவான். இப்ப ஏசாவும் அவங்க 4 பேர் வராங்க. யாருக்கு பயம் வருது? யாக்கோபுக்கு பயம் வருது. இப்ப யாக்கோபு என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? என்ன சொன்னான்? மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, உன்னை பெருக பண்ணு சொன்னீர. இப்ப ஏசா வந்து என்னையும் குடும்பத்தையும் அழிச்சிட்டான்னா எப்படி நான் பெருகுவேன்? அது எப்படி எனக்கு நன்மையா இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்றான். புரியுதா? நடந்தது என்ன? என்ன நடந்துச்சு? ஏசா வந்தான், நம்மளால என்ன செஞ்சான்? கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? அதுக்கு பிறகு ஏசா நம்ம ஆளக்கண்டே வேலைக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. எந்த தொந்தரவும் கிடையாது. ஏசா மட்டும் எதிர்த்து வராம இருந்திருந்தான்னு வைங்களேன், எதிர்த்து வர போய் நம்மளால ஜெபம் பண்ணா அவன் சிந்தை மாறிச்சு, இப்ப வந்து வேற மாதிரி முடிஞ்சிச்சு கதை. இல்லைன்னா எதிர்த்து வராம இருந்திருந்தானுங்க, இவன் போன உடனே இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு மேல பொறாம வரும். இவனுக்கு நிறைய மந்தைகள் இருக்கு. யாக்கோபுக்கு பெரிய பணக்காரன். அவனை காத்து அவனுக்கு பயம் வந்து நாளுக்கு ஒரே அடிக்கடி 2 பார்த்துக்கும் போது, சொந்தக்காரங்க பார்த்துக்கும் போது காய்மகாரமா பார்த்துக்கிட்டு ஒரு பகையாவே இருந்திருக்கும். ஆனா பாருங்க, இப்ப யாக்கோப வந்து தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். பாருங்க, அவன் ஏசா என்ன சொல்றான்? ஏசா வந்து நான் அவனுக்கு வேணா நன்மை செய்வான்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. என்கிட்ட ஆள வேணா விட்டு போட்டான்னு கேட்கிறான். ஏசாக்கு வந்து யாக்கோபுல ஒரு மரியாதை வருது. அபிமெலேக்கு வந்து அபிமெலேக்கு என்ன வந்துச்சு? அபிமெலேக்கு நிச்சயமா கர்த்தரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஏசாக்கு என்ன சிந்தை வருது? இவனை ஒண்ணும் பண்ணக்கூடாது. நீங்க அங்க அப்போஸ்தலர் விஷயத்துக்கு வாங்க. அங்க வந்து நிறைய பேர் எதிர்த்தல்ல பவுலும் கூட இருக்கதான் செஞ்சான். அப்புறம் பவுல் என்ன ஆனா ரட்சிக்கப்பட்டான் இல்லையா? அப்ப நம்ம விரோதம் எழுப்புறோம், ஒண்ணு என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க அல்லது
டேஷ். ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் எப்பவுமே, அதுக்கு அழிஞ்சு விட சொல்லுங்க, தண்டிக்க தேவன் நம்மளை தண்டிப்பார், அவ்வளவுதான். சரியா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நமக்கு என்ன விஷயம் இருக்கணும், எனக்கு என்ன சிந்தை எப்பவுமே இருக்கணும், இது தேவனுடைய ஆலோசனை. இப்போ யாக்கோபு வந்து எங்க போறான், 16 இருந்து எங்க போறான், கானான் போறான். யார் போக சொன்னா? கர்த்தர் தான் போக சொன்னாரு. நீ கானானுக்கு போனாரு, அவன் போறான். அவருடைய ஆலோசனை கரம் தான் நடத்துது. போற வேலை எதிர்ப்பு வந்தா என்ன செய்யணும், அவன் என்ன செய்யலங்க, அவன் வந்து யாக்கோபு ஏசா வந்து என்ன செய்யறான், ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, யாக்கோபு 12 கோத்திரம் ஆகிறான், அவர் பெரிய தேசம் ஆகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எதிர்ப்புன்னு வந்தாதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஹல்லேலூயா. புரியுதா? நம்ம என்ன வரக்கூடாது எப்பவுமே, இந்த பயமுறுத்தல்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒரு பயமுறுத்தல் தான். அப்ப தேவனுடைய ஆலோசனை விரோதமா யாரும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. இங்க யாக்கோபு குறிச்சு நமக்கு தெரியுங்க. யாக்கோபு வந்து 16 வந்திருக்கும் போது அந்த மாமை வந்து என்ன சொன்னான், ஆதி 31:7 வாசிங்க. 31:7 நினைக்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், தீங்கு செய்ய இடம் கொடுக்கல. இங்க பாருங்க, இவனுக்கு என்ன சொன்னாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன். கர்த்தர் சொன்னார் நன்மை செய்வேன். இப்போ லாபானுக்கு தெரியுமா இவனுக்கு தேவன் நன்மை செய்வாருன்னு? தெரியாது இல்லையா? ஆனா அவன் சொன்னா தெரியுமா, நீ வந்ததுனால எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அதை குறிப்பினால் அறிந்தேன்னு சொல்லுவான். வந்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்லுவான், நீ வந்தா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, குறிப்பினால் அறிந்தேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், இவன் ஏமாத்துவான். யார? ஆடு வந்து புள்ளி புள்ளியா குட்டி போட்டா உனக்கு, பிளைனா போட்டா எனக்கு, அது பேச்சுவார்த்தை. அப்ப என்ன, ஆடெல்லாம் புள்ளி புள்ளியா போடும், அப்ப மறுபடியும் மாத்துவான், இல்ல புள்ளி எனக்குன்னுவான். அப்புறம் என்னது, பிளைனா குட்டி போடும், இல்ல பிளைன் எனக்கு, அப்படி மாத்து, என்னென்னவோ செய்வாங்க. 10 முறை சம்பளத்தை மாத்துவான். ஆண்டவர் வந்து ஆட்டுக்கு தோலை மாத்துவார். ஹல்லேலூயா. கலர் பிரிண்டிங், அவர் வேற மாதிரி பிரிண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது, அவர் உள்ள இருந்து பிரிண்ட் பண்ணி அனுப்புறாரு குட்டிய. யாக்கோபுக்கு பிளைனா அவங்க வந்து பிளைனா தான் குட்டி போடும், யாக்கோபுக்கு புள்ளினா புள்ளியா தான் குட்டி போடும். ஏன் சொல்லுங்க, அவர் சொன்ன தீர்மானம் அப்படி. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சிட்டாருன்னா அவர் எவன் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம், என்ன ஆசீர்வதிக்கிறது என்னுடைய ஆலோசனை இல்ல, என்னுடைய கரம் அல்ல, தேவனுடைய ஆலோசனையும் கரமும் முன்குறித்தவர் யாவையும் செய்யும்படிதான் அபிமெலேக்கு கூட்டம் கூடினா. நாளைக்கு வந்து கர்த்தர் கூட இருக்காரு சொன்னான். ஹல்லேலூயா. ஏசா கூட்டம் கூடினா என்ன சொன்னா, அப்புறம் நீ என்னது முத்தம் கொடுத்து வீட்டுக்கு சாப்பிடுவான்னு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு விரும்ப கூட்டம் கூடினாங்க, இயேசு சிங்காசனம் போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ பேதுரு விரும்ப கூட்டினாங்க, அவன் நடந்து போனா நிழல்பட்டு வியாதி குணமாகுது. ஈசாக்கு விரும்ப கூட்டம் கூட்டினாங்க, என்னது அவன் போராடமெல்லாம் என்னது, அவன் மழையே பெய்யல, என்னது பஞ்ச தேசம், அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, யார் உங்களுக்கு விதமா பேசுறாங்க என்ன செய்யக்கூடாதுங்க, நீ இந்த கலங்கம் அடைவதோ என்ன பண்றது தெரியல புலம்புறதோ கூடாது. ஏன் அப்படி கூடாது? ஏன் கூடாது? 2 சங்கீதம் பைபிள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. 2 சங்கீதத்தை பைபிள் யாருக்கு போறது இல்ல, இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைக்கிறார். ஆண்டவர் பண்றாரு, நகைக்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணோம், யாக்கோபுக்கு விரோதமா கூட்டம் கூடி என்ன செய்யல, யாரும் ஒன்னும் சாதிக்கல. லாபானாலே பண்ண முடியல, ஏசாவாலே பண்ண முடியல. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சதான். ஹல்லேலூயா. அது யாரும் மாத்த முடியல. பாருங்க, ஈசாக்க வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, அது யாரும் மாத்தவே முடியல. இயேசு கிறிஸ்து வந்து சிங்காசனம் போடும், அவரது ரட்சகர், அவரது ரட்சிப்பின் அதிபதி பிதா நினைச்சாரு, அதை சாத்தானால கூட மாத்த முடியல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களை கொண்டுதான் சபையை கட்டுவேனாரு, அதை யாராலையும் மாத்த முடியல. ரோம அரசாங்கத்தாலே மாத்த முடியல, யூதர்களால மாத்த முடியல, பிலாத்தாலே ஏரோதாலே யாராலையும் மாத்த முடியல. அவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம அந்த உபதேசத்துல போயிருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க ஜீவியத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க எந்த காரியமா இருந்தாலும், சபைக்கு வந்த விஷயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் நீங்க புரிந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில எல்லாமே அவருடைய ஆலோசனைப்படிதான், அவருடைய தீர்மானத்துல தான் நான் வாழ்ந்துக்கிறேன். அவர் நினைச்சாரு, அதனாலதான் என்ன செய்ய முடியுது, நீங்க நான் சபைக்கு வர முடிஞ்சிருக்கு. அவர் நினைச்சாரு, இல்ல அந்த வேலை செய்ய முடியாது. அவர் நினைச்சாதான் கை காலே ஒழுங்கா இருக்குது இல்லையா? அவருடைய ஆலோசனைக்கு விரோதமா யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, எழுத முடியாது.
சோ நீங்க அந்த மாதிரி விசுவாசிக்கும் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தம் கிருபையில் இரக்கமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி ஆளுகை செய்யும். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.